வெல்கம் டு பிரேமாஸ் மதுரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு திடீர் சாம்பார் பொடி பார்க்க போகிறோம். சட்டுன்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டான்னா அந்த பொடியை வச்சு புளி நினைக்காமல் பருப்பு வேக விடாமல் ஒரு சாம்பார் பண்ணுறதோ இல்லை டிஃபனுக்கான கொஸ்து பண்ணுறதோ எப்படிங்கிறத பார்க்கலாம். வரையில நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு திடீர் சாம்பார் பொடி. இதை கோஸ்தா எப்படி பண்ணலாம், சாம்பாராக எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சுட்டு எப்படி கோஸ்தும் சாம்பாரும் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், 2 பச்சை மிளகா வச்சுட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் ஜீரகம் அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் கல் உப்பு அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சம் எண்ணெய் விட்டுண்டு ஜீரகம் தாளிச்சுன்ட்டு, கோஸ்துங்கனால நான் ஜீரகம் தாளிக்கிறேன். சாம்பாருக்கும் ஜீரகம் தாளிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு கடுகு வேணும்னா சாம்பாராக பண்ணணும்னு நினைக்கிறவா கடுகு தாளிச்சுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சிருத்து இதோ கருவேப்பிலை போடுறேன், வெங்காயம் போடுறேன். வெங்காயம் வதங்கின்னு இருக்கு. ஒரு 2 மினிட்ஸில் கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 3 கட் பண்ணி போட்டுக்கிறேன். பச்சை மிளகா ஒன்லி ஃப்ளேவருக்கு தான். இப்போ பச்சை மிளகா ஒரு 3 கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுட்டேன். கலரிட்டு
உப்பு போட்டோன்னா நல்லா அந்த தக்காளி நல்லா தண்ணி விட்டுக்கும். இப்போ இந்த திடீர் சாம்பார் பொடி 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுன்ட்டேன். ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தட் இஸ் 400 ml. கொதிக்க ஆரம்பிக்கிறது பாருங்க. இன்னொரு 2-3 மினிட்ஸில் நல்லா சேர்ந்து வந்துடும். அப்போ இறக்கிடலாம். இதில் வந்து அரிசி மாவெல்லாம் கரைச்சி ஓட்டணுங்கிறது கிடையாது, ஏன்னா நம்ம அரிசி வறுத்து போட்டிருக்கோம். இன்னொரு 2 மினிட்ஸில் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு, இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கான கோஸ்து ரெடி. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் கோஸ்துக்கு இறக்கி வச்சிட்டோன்னா தண்ணி சூடு ஆறினோன்னா இன்னும் கொஞ்சம் இறுகிக்கும். இதோ கப்பில் எடுத்து வச்சிடுறேன். கோஸ்துக்கு 1 கப் எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிறத நான் சாம்பாராக கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, ஒரு தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கிறத விடுறேன். அதுமாரி 1 டம்ளர் தண்ணி விடுறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு திடீர் சாம்பார் பொடியும் போடுறேன். போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதித்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து வெறும் வெங்காயம் தக்காளியில் தான் பண்ணணுங்கிறது இல்லை, ஆனால் தக்காளி மஸ்ட். ஏன்னா நம்ம புளி போடாதனால தக்காளியோட புளிப்பு தான் இதுக்கு மெயினாக. நம்ம வேறு எந்த வெஜிடபிள்ஸ் போடணுன்னாலும் அது தனியாக வெஜிடபிள்ஸை வந்து உப்பு போட்டு வேக விட்டுட்டு இதில் போட்டு தக்காளியை போட்டு இந்த திடீர் சாம்பார் பொடியை போட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, சாம்பாராவோ இல்லை கோஸ்தாவோ எது வேணுமோ பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நான் உங்களுக்கு உடனே பண்ணி காமிக்கணுங்கனால வெறும் வெங்காயமும் தக்காளியும் மட்டும் போட்டு பண்ணி காமிச்சேன். இப்போ இதே கோஸ்து வந்து கல்யாணத்துலலாம் பண்ணுவா பாருங்க, அதுமாரி கத்திரிக்காய் போட்டு, கேரட் போட்டு, துளி பரங்கிக்காய் போட்டு, அதை 3த்தையும் துளியோண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கிண்டு குட்டி குட்டியாக நறுக்கி கொஞ்சம் வேக விட்டுன்ட்டு இதில் போட்டு ஆட் பண்ணி, மற்றபடி த சேம் ப்ரொசீஜர் பண்ணேன்னா கல்யாண கோஸ்து மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிடலாம். பாருங்க, இது கோஸ்து திக்காக இருக்குது. இது சாம்பார். கன்சிஸ்டன்சி பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இதை எப்படி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சு காமிக்கிறேன். தோசைக்கு கோஸ்தும் ரெடி, சாம்பாரும் ரெடி. என்ஜாய் த பிரேக்ஃபாஸ்ட். இப்போ அந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடியை வச்சுட்டு எப்படி கோஸ்தும் எப்படி சாம்பாரும் பண்ணுறது நிமிஷமாக 5 மினிட்ஸ்லன்னு பார்த்துட்டே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.